ஒரு அரை ஏக்கரில் ஒரே ஒரு பயிர் பண்ணி எவ்வளோ வருமானம் கிடைக்குமோ அதை இந்த அரை ஏக்கரை நம்ம பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதோட வருமானத்தையும் பெருக்க முடியும். இன்னொன்று ஒரு பயிரால் வளரக்கூடிய விலை வீழ்ச்சி அப்படி அதையுமே வந்து நம்மளால் வந்து நல்லா வந்து சமாளிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு பயிரோட விலை வந்து கம்மியாக இருக்கும்போது இன்னொரு பயிர் உங்களுக்கு வந்து அதிகமான விலையில் வச்சுன்னா அது உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இது வந்து பல பயிர் சாகுபடின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மல்டி லேயர் கிராப்பிங்கில் வந்து இதை வந்து பண்ண போகிறோம். அடுக்கடுக்கான முறையில் விவசாயம். இது எப்படி அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஹை டென்சிட்டியில் தான் பண்ணுறோம். அதாவது நார்மலாக ஒரு செடிக்கு எவ்வளோ இடைவெளிகள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக சரியான இடைவெளியை கொடுத்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அப்போ ஒரு பயிரும் இன்னொரு பயிரும் போட்டி போடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்களையும் அதுக்கு தேவையான வேரோட ஒரு வேர் வந்து ஆழமாக இருக்கும், ஒரு பயிரோட வேர் வந்து மேலே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிச்சம் இந்த இத்தனை கேண்டில்ஸ் தான் அதுக்கு வந்து லைட்டு வந்து தேவைப்படும் அப்படின்னு இருக்குது. அந்த வெளிச்சத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது அதோட வேலையை கரெக்டாக செய்யும். நமக்கு தேவையான வருமானமும் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பயிரோட விலை வீழ்ச்சியாக இருக்கும்போது இன்னொரு பயிர் நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் ஊடையில் நிறைய ஊடுபயிர்கள் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வந்து தென்னை மட்டும் இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கோம். அடுத்து நம்ம வந்து பார்க்க வைக்கணும், அடுத்த லேயருக்கு பார்க்க வைக்கணும், அடுத்து வந்து பப்பாளி வைக்க போகிறோம், வாழை வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சைடில் கவர் கிராப்னு சொல்லிட்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு 3-4 பயிர்கள், அதாவது தட்டைப்பயிர், நம்ம வந்து இது இருக்குல்ல ஆமணக்கு, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம், இந்த மாதிரி வந்து 3-4 பயிர்களை வந்து வெளியில் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உரப்பயிர்களை உள்ளே வளர்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நம்ம வந்து கிழங்கு பயிர்கள் போடுறோம். அது எந்தெந்த இடத்துல போட போகிறோம் அப்படிங்கிறது கீரை கூட போடலாம், நீங்கள் எதுனாலும் போடலாம். அது வந்து எந்தெந்த பருவத்தில் போடணும், எவ்வளோ அளவுக்கு வெளிச்சம் வருமோ, இந்த பயிரை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து அந்த பயிரோட வளர்ச்சி வந்து சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்னென்ன பயிர்கள் போடலாம், சரி ஃபுல்லாமே கவர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ என்னென்ன பயிர்கள் போடலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக இது பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.